ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபனுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்திங்கன்னா, வடைக்கறி, பூரி, அப்புறம் தோசை. இதுதான். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு சைடு வந்து அடை தட்டுற மாதிரி தட்டி வேக வைக்கிறோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் வேகணும். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடுமே வந்துடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடைக்கறி செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் இடித்த 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரி வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் வந்து அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அடை மாதிரி, அதை வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூனு. அப்புறம் நார்மலாக வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வர்றதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த உதிர்த்து வச்சுருக்க கடலை இது வந்து சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு மாவை. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம். அடுத்து தோசை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நல்ல தோசைலாம் எங்கள் வீட்டில் மட்டும்தான் சுட முடியும், ஓட்டை ஓட்டையாக. அடுத்து வந்து வடைக்கறி செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வடை சுடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வடை தான் சுட்டுட்ருக்கோம். அடுத்து பூரி செய்கிறோம். பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி சூப்பராக வந்துச்சு. இந்த பூரிலாம் ஓகேங்க. லாஸ்ட்டில் ஒரு பூரி சுட்டுருப்போம் பாருங்கள், அதுதான் வேறு லெவலில் இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் சுடுறோன்னு சொல்லிட்டு அது என்ன ஷேப்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஷேப்பில் வந்துடுச்சு. நல்லா சூப்பராக பஃபியாக உப்பி வருது. இதுதாங்க வேறு லெவல் பூரி. பாதி பூரியை காணும். இதுதான் நான் சொன்ன பூரி ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஷேப்பில் சுடுறேன்னு சொல்லிட்டு வேறு என்ன ஷேப்னே கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு சுட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.